Our true and living Father today. யோவான் 4:23 சொல்லுது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க சொல்லி. ஆமென். In John 4:23 it says with truth and spirit we should worship our God. நாங்க இப்ப இந்த சிச்சுவேஷன்னால யாருக்கும் தெரியாது நாங்க உண்மையா ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம் ஆண்டு. Because of the situation none of us really know if one another is worshiping truly. ஆனா தேவன் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். God is searching your hearts today. ஆமென். எங்கள் கைகளை உயர்த்தி எங்கள் இருதயங்களை தேவனுக்கு நாங்க கொடுப்போம். Shall we stand and raise our hands at this time towards the Father? ஆமென். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்திலே அழைக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே பெரியவர். நீர் ஒருவரே உன்னதராயிருக்கிறபடியினால் நான் உம்மை துதிக்கிறேன் ராஜா. நீங்க இல்லாம எங்களால எதுவும் செய்ய முடியாது. இந்த நேரத்துல உங்களோட மாம்சமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க கழட்டி வைங்க. Commit all our bodily things into your hands. மாம்சமா இருக்கிற எங்களால ஆவியோட துதிக்க முடியாது. ஆமென். Flesh cannot worship in spirit. எங்களோட முழு இதயத்தை நாங்க ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். Let's surrender our hearts unto God. நாங்க உண்மையோட தேவனை ஆராதிப்போம். With a true spirit let us worship him. நாங்க உண்மையா ஆராதிக்கிற பொழுது when we truly worship அந்த பரலோகத்தை விட்டு அந்த தேவ பிதா இந்த சபைக்குள்ள இறங்கி வர போறார். ஆமென். From the heavens he will come into this building today. உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கிறோம். அவர் யெகோவா ஈர். He is our Jehovah. எங்கள் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். He is our provider. உங்களோட தேவைகளை உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்துக் கொள்வாங்களான்னு தெரியாது. I don't know if the people beside you might take care of your needs. ஆனா அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். He will take care of your needs. பாஸ்டர் போன வீக் சொன்னாரு கை தட்டறதுக்கு வந்து தடை இல்லன்னு. Pastor said there is no obligation for you to not clap your hands. உற்சாகமா கையை தட்டி இத பாட போறீங்க. ஆமென். So please clap your hands and sing this song. ஆமென். Because of his grace we stand here in this time. எனக்கு தெரியாது இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க கொரோனா டைம்ல சாப்பாடு இல்லாம இருந்தீங்கன்னு. ஏன்னா அந்த காலத்திலேயே காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் எங்களை நல்லா தான் போஷித்து வச்சிருக்காரு. ஆமென். எத்தனை பேர் நீங்க உற்சாகமா உங்களுக்கு கிருபையா நினைச்சு நீங்க பாடுங்க. ஆமென். யெகோவா ஜைரா
my provider, His grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches in glory. He will make His angels charge over me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. For me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட அணுகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தேவனே. அப்படியே எங்கள் இரண்டு கரங்களையும் எங்கள் உள்ளங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள்ல நீங்க என்ன பிரச்சனையோடு என்ன தேவையோட இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த இடத்தை விட்டு நீங்க போற நேரத்துல When we leave this place, ஆனா அவருடைய சமாதானத்தோட நீங்க போவீங்க. we will leave with His அவர் உங்களை peace today. நிரப்பியே தான் அனுப்புவார். He will fill us today with His உங்களோட fullness. கவலைகளை எல்லாம் ஒரு ஓரமா வச்சு விடுங்க. Let's turn aside our worries. தேவைகளை எல்லாம் ஒரு ஓரமா Let's வச்சிருங்க. keep aside our problems. ஏன்னா உங்களை அவர் நிரப்பி அனுப்புவார். Because He is going to give us with His ஏன்னா அவர் fullness அசைவாடுகிற today. ஆவியானவர். Oh, Holy Spirit who is அவர் amongst us. தூய்மையின் ஆவியானவர். Oh, clean Holy Spirit, we அவரை welcome நீங்க you, Lord கூப்பிடும்போது Jesus. அவர் உங்கள்ட்ட வந்துருவாரு. When we call unto Him, He will come to us. உங்கள் இருதயங்களை அவருக்கு ஒப்புக் கொடுங்க. Let's surrender our hearts to Him. உங்களுக்கு ரெண்டு கைகளையும் உயர்த்தி நீங்க அவரை நோக்கி பாருங்க. Shall we look up to Him today at this time? அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசை
வாய்களை திறந்து துதிங்க. நீங்க Oh, துதிக்கிற Father, praise துதிக்கிறது you, வேணா நீங்க மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். people might not know that you are ஆனா worshiping, தேவன் உங்களை காண்கிற but தேவனாய் God இருக்கிறார். is seeing you today. நீங்க உங்களுடைய வாய்களை திறந்தவர் ஆராதிங்க. Oh, shall we praise Him today? அப்பா என்ன Oh, நிரப்பிடுங்க Father, அப்பா. you fill us, நான் Lord முழுமையா Jesus. நிரம்பி இந்த இடத்தை விட்டு போக Holy பிரியப்படுகிறேன் Spirit, when அப்பா. I leave this place, let me leave with your fullness, அப்பா Lord உங்களுடைய Jesus. ஆவி இல்லாம என்னால எதுவுமே செய்ய Oh, without your முடியாதப்பா. Spirit, we are nothing, Lord Jesus. அப்பா நீங்க இந்த இடத்துல அசைவாடுங்க. Father, you move in the midst of us. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். His name is above all names. நாங்க எவ்வளவுதான் அவரை துதித்து பாடினாலும் அதுக்கு இணையாக முடியாது. Nothing can compare to His name today. நாங்க அவரை ஆராதிப்போம். Shall we praise Him? Lord, we worship you and we praise you. மரபஷிகீரி அந்தலபடா. We give ஓ thanks நன்றி to you, செலுத்துகிறோம் Lord கர்த்தாவே. Jesus. மஷதீரி அந்தலபடா. We கோரி கரவசதே. praise you, Father. Name above all name, you are worthy of all praise, and my heart will sing how great is our God. Name above all names, you are worthy of all praise, and my heart will sing how great is our God. How great is our God. Sing with me, how great is our God. And all will see how great is our God. How great is our God. Sing with me, how great is our God. And all will see how great is our God. வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்று முத்தம் செய்வேன். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. வாக்கா நிரப்புங்க. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. அப்பா நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. ஒரு அபிஷேகமே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஆவியானவரே, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. மஷதேவா, ஓ மரதீரியாந்தே. ஓ ரிபாஸ், அவரை துதிங்க. அவர் உங்களுடைய இருதயங்களை திறந்து துதிங்க. இந்த நேரம் அவரை மாத்திரம் நீங்க நினைங்க. வஷேக்கே. ஓ நீர் பெரியவர். Today with your Holy Spirit. மரபஷிகிரியாந்தல பிரடாதீரியாந்தே. மஷகரவா ஓலி மாராதீரியாந்தே. மஷதீரியாந்தே. அவருடைய காத்திருக்குதல் கூட ஒரு ஒரு நன்மைக்கு தான். ஆமென். Even in the time of அவர் waiting, உங்களை there is ஏதாவது a ஒரு blessing. விஷயத்துக்கு காத்திருக்க வைத்திருக்கிறாருண்டா அது நன்மைக்கு தான். If God is making you wait, there is a blessing in store for you.
ஏண்டா யோசேப்ப பத்தி ராஜாக்கு சொல்றதுக்கு பானபத்திரக்காரனுக்கு 2 வருஷம் எடுத்துச்சு. It took 2 years to reveal who Joseph was. அவ அந்த 2 வருஷத்துலயும் அவன் சரியான பொறுமையா காத்திருந்தான். Even in those 2 years he waited patiently. ஏனண்டா தேவன் சொன்னாரு உன்னை நான் தேசத்துக்கு அதிபதியா வைப்பேன். Because he said I will keep you as a king for this nation. அவன் வந்து பானபத்திரக்காரன் அவனை பத்தி சொல்லாதத பத்தி யோசிக்கல. We didn't think about why he wasn't revealed. ஆனா அவன் தேவனை மாத்திரம் நம்பி இருந்தான். But he trusted only God. ஏண்டா வாக்குரைத்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The one who has given you the promise is faithful. He will never change. ஏண்டா மனிதங்க எங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. Humans can tell us a word. ஆனா அதுபடி செய்ய மாட்டாங்க. But they won't keep it. ஆனா தேவன் சொன்னதை கட்டாயம் செய்வார். But God will definitely fulfill what he promised. சில நேரம் அதுக்கு தாமதம் இருக்கலாம். There might be a delay. ஆனா அவர் கட்டாயம் செய்வார். But he will definitely fulfill. ஏண்டா அவருடைய தாமதங்கள் கூட நன்மைக்கு தான். Even the waiting time is for a blessing. Amen. சத்தே உண்மையோட இந்த பாட்டை நாங்க பாடுவோம். Let's sing this truthfully. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். இந்த கொரோனா காரணமாக Because of corona, நிறைய பேர் வேலையில தடைப்பட்டு இருந்துச்சு. many of our needs were stopped. நிறைய பிள்ளைகளோட படிப்பு தடைப்பட்டு இருந்துச்சு. Many of our children's educations were நிறைய stopped. பேருடைய விசா காரியங்கள் தடைப்பட்டு Many இருந்துச்சு. of our visa applications were on hold. ஆனா ஒன்று மாத்திரம் நினைவுல வச்சுக்கொள்ளுங்க, But keep one thing in your mind. அது எல்லாமே நன்மைக்கு தான். Everything is for a அவர் blessing. எப்பயுமே எங்களுக்கு கூடாத காரியத்தை நினைக்க மாட்டார். He will never do something that is against us. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே.
மாறாத தேவன் ராஜா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே, நீர் நெஞ்சும் 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 மாறாதவர். உலக நாளில் சொல்லமா நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் ராஜா. இந்த நாளிலே இன்னும் ஒரு முறை நீ நேற்றும் இன்றும், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. அமர்ந்து கொள்ளுங்கள். Please be seated. ஆண்டவரே, நீங்கள் இந்த துதி ஆராதனையிலே மகிமைப்பட்டீங்க ஆண்டவரே. Father, we thank you for you are glorified in our praise and worship. ஆண்டவரே, இந்த வார்த்தையோடும் நீங்கள் இருக்கும்படியாய் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். God, you speak to every heart through this word. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். In the name of our Lord Jesus Christ, we welcome all of you. கர்த்தர் நல்லவர். God is good. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. His grace is always with us. அநேகரை பார்ப்பதிலே கர்த்தருக்கு நான் நன்றி என்று I சொல்லுகின்றேன். give thanks to God to see many people today. சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், Our situations may have changed. நோய்களை உண்டு பண்ணி இருக்கலாம். There may be diseases. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம் மத்தியில் But இருக்கின்றார். our God, who is the same yesterday, today, and forever, is உங்கள் amongst us. மத்தியில் இருக்கின்றார். He's amongst you. இந்த சபை நடுவில் He is இருக்கின்றார். in the midst of our church. ஆகவே உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காய் முதலில் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுகின்றேன். I give thanks to the opportunity that God has given me to share this word amongst you. எத்தனை ஞாயிறு ஆராதனைகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். How many Sunday services have we taken part in? ஆனால் இன்றைய ஞாயிறு ஆராதனை ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனை. But this service is going to be different. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் தேவனுடைய பந்தியில் கலந்து கொள்ள இருக்கின்றோம். After almost 6 months, we're going to take part in the Holy Communion. வருடத்தில் அரை வருடத்தை நாங்கள் கடத்திவிட்டோம். Almost half the year we have lost. என்றாலுமே கர்த்தர் நல்லவர். Even then, God is good. இன்றைய செய்தியின் தலைப்பு The title of my message, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். Your days of worry have ended. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். Your days of worry will come to an end. எத்தனை பேர் இதை நம்புகின்றீர்கள்? How many of you believe? இது எனக்கு தான் என்று எத்தனை பேர் உங்களுக்குள் இதை How விசுவாசிக்கின்றீர்கள்? many of you believe this is for me? இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்புகின்றீர்களா? Do you believe in this promise? கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பழைய ஏற்பாட்டில் கூறிய ஒரு தீர்க்கதரிசனம். This is a prophecy that God has written through the prophet Isaiah. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். Your days of worry will come to an end. என்னடா சூழ்நிலைகள் சாதகமே இல்லை. But the situations are நாங்கள் not. சோர்ந்து போயிருக்கின்றோம். We are worried. அரசாங்கம் எதையோ கூறுகின்றது. The government is talking about something வேலை else. வாய்ப்புகளை We இழந்திருக்கின்றோம். are losing jobs. எத்தனையோ நாட்களை நாங்கள் துக்கத்தில் கடந்திருக்கின்றோம். Many of our days we have shed in worry. பெற்றார் உற்றார்களோடு உறவாட பார்க்க முடியாத நிலைமைகளும் மத்தியில் இருக்கின்றது. We are not able to see our friends, our families. எப்படா நான் என் தாயை சகோதரிகளை பார்ப்பேன், எப்பொழுது என் அயல் உறவுகளை கட்டி தழுவுவேன், இப்படியான ஒரு ஏக்கம் எங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். We have this urge in our hearts. How can I see my mother? How can I see my ஆனால் relatives? கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றார், துக்க நாட்கள் முடிந்து போகும். But God is saying today, your days of worry will come to an end. உங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn your Bibles to பழைய ஏற்பாடு பக்கம் 864, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். Isaiah chapter 60. ஆன்லைன் ஊடாக பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 867வது பக்கம், பழைய ஏற்பாடு, ஏசாயா. The book of Isaiah. ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகின்றது,
உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். Isaiah 60:20. Your sun will never set again and your moon will wane no more. The Lord will be your everlasting light and your days of sorrow will end. நெகேமியா தன்னுடைய அரசனோடு பேசுவதற்கு முதலாக ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டான். ஆண்டவரே, நான் அரசனோடு பேச இருக்கின்றேன், இந்த செய்தி எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும். அப்படியாக நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தி என்னோடு பேச வேண்டும், என் துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். As Nehemiah prayed before going to the king, he prayed for a second. He said, Father, let my days of sorrow come to an end. Let us say and proclaim this word today. ஆமென். ஜெபித்திருக்கின்றீர்கள், கர்த்தருக்கு நன்றி. ஆமென். ஆகவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 60வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகின்றார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், ஆகவே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். So it says, the Lord will be your everlasting light and so your days of sorrow will end. அதற்கு முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், if we read the verse before, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். Verse 19, the sun will no more be your light by day, nor will the brightness of the moon shine on you, for the Lord will be your everlasting light and your God will be your துக்க நாட்கள் glory. முடிந்து போகும். Therefore your days of sorrow will end. அதற்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து Verse பாருங்கள். 21, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகளுமாயிருப்பார்கள். Verse 21, then will all your people be righteous and they will possess the land forever. They are the shoot I have planted, the works of my hands. ஆண்டவர் நட்ட மரங்கள் எப்படி இருக்கும்? How will the shoots that God has எப்பொழுதும் planted be? செழிப்பாயிருப்பார்கள். They will always be full. ஓங்கி வளரும் விருட்சமாயிருப்பார்கள். They will always prosper. அவருடைய கரத்தின் கிரியைகளால் உருவாக்கப்பட்ட நாங்கள் எப்படி இருப்போம்? How will the works of our hands, that we are the works அவர் of his உண்டு hands? பண்ணின ஜனங்கள் நாங்கள். We are God's அவருடைய creation. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள். By his blood we have been saved. இதை நம்பினீர்கள் என்றால் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து If போகும். you believe this, the days of your sorrow will end. இன்றைய செய்திக்கான இந்த வேத பகுதி உண்மையில் தேவனுடைய 2ஆம் வருகையில் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவனால் உரைக்கப்பட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை கூறுமாறு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கூறிய வாக்குத்தத்தம் இது. The promised verse that we are reading today, Prophet Isaiah has already been given the revelation that God is going to come again. எப்படி நடக்கும்? என்னுடைய துக்க நாட்கள் எப்படி முடிந்து போகும்? How will my days of sorrow come to an end? என் வியாதி, என் வறுமை, என் சஞ்சலங்கள், என் மனக்குலைச்சல்கள், என் நிம்மதியின்மைகள் எப்படி என் துக்க நாட்கள் குறைந்து போகும்? My poverty, my devastated days, my diseases, how will these come to an end? உங்களுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது. I don't know your situation. எத்தனை பேர்கள் நீங்கள் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கின்றீர்கள் எனக்கு I don't தெரியாது. know how many of you have lost your jobs. எத்தனை பேர்களுடைய மோர்கேஜ்கள், உங்களுடைய பில்லுகள் குறைவாக செலுத்தப்பட்டிருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. I don't know how many of you are not able to pay your bills, your mortgages. ஆனால் கர்த்தர் கூறுகின்றார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. But God has said your days of sorrow will end. ஆண்டவர் கூட இந்த பூமியில் இருக்கும் பொழுது துக்க நாட்களை அனுபவித்தார். Even when Jesus was on this earth, he went through sorrowful days. எப்பொழுது என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்களா? Are you thinking when? சிலுவை மரணத்திற்கு போகும் முன்பதாக கெத்செமனே கார்டனில் அவர்கள் துக்கத்தோடு இந்த மரணம் எப்படியாகும் என்று அவர் சஞ்சலப்பட்ட பொழுது துக்க நாட்கள் அவரையும் சூழ்ந்து கொண்டது. In the Garden of Gethsemane, just before he was crucified, he was filled with sorrow. எப்பொழுது அவர் பூமியில் இருந்த பொழுது. When he was on this earth. ஆகவே இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் என்ன கூறுகின்றது? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுதுதான் இந்த துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக
இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறப்பட்டது. So through prophet Isaiah it has been said and prophesied that when Jesus comes again your days of sorrow will come to an end. அப்படி என்றால் இந்த தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். So God's kingdom needs to come. அதுதான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது முதலாவது ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று. So in his Lord's prayer when he was on this earth he taught us, let your kingdom come. அப்படி என்றால் அவருடைய ராஜ்யம் எப்போ வரும்? அப்போ அவருடைய ராஜ்யம் வரும் பொழுதுதானா எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்? So only when this kingdom comes will our sorrows end. எப்பொழுது எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்? When will our sorrows end? அறிந்து கொள்ள பிரியப்படுகின்றீர்களா? Are you எத்தனை prepared to பேருக்கு know? பிரியம் எப்பொழுது எங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று அறிந்து How கொள்வதற்கு? many of you really want to know? கொஞ்சம் பேருடைய கரத்திற்காக கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுகின்றேன். தேவனுடைய ராஜ்யம் வருவது உங்களுக்கு பிரியம் இல்லையா? Do you not want நீங்கள் God's kingdom to நம்ப come? வேண்டும், எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்றால் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வர வேண்டும். God's kingdom needs to come in order for our sorrows to end. நிச்சயமாக அவர் வந்து எங்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது துக்க நாட்கள் எங்களுக்கு முடிந்து போயிற்று. Definitely when he comes and we are taken up in glory our sorrows have ended. ஆனால் இந்த நாட்கள் சொல்லுகின்றது துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆகவே எப்பொழுது என்ற ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் இருக்கலாம். But this verse and this promised verse says your sorrows will come to an end. வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 20இலிருந்து 21ஆம் வசனம். Let's turn to Luke chapter 17 verses 20 to 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, இயேசுவிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சகமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கின்றது. Verse 20-21. Once on being asked by the Pharisee when the kingdom of God would come, Jesus replied, the kingdom of God is not something that is observed, nor will people say here it is or there it is, because the kingdom of God is in your midst. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கின்றது? Where is the kingdom of God? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் The இருக்கின்றது. kingdom of God is in you and I. உங்கள் நடுவில் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இருக்கின்றது. It is in your midst right எத்தனை now. பேர் விசுவாசிக்கின்றீர்கள்? இங்கே கர்த்தர் இருக்கின்றார் How என்று. many of you believe God is with இங்கே us? இருக்கின்றார், அவர் He கேட்டுக்கொண்டிருக்கின்றார். is listening to us. இன்னும் ஒரு செய்தியை நான் வரும் பொழுது எனக்கு கர்த்தர் இதை உணர்த்தினார் அல்லது யோசித்தேனோ என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரும் நாங்கள் மாஸ்கை கையில் எடுத்துக்கொண்டு வந்தோம். Another thing that God reminded me of, or I thought about, ஒருவர் கூட மாஸ்கை நாங்கள் அணியாமல் இல்லை. we all had to bring a mask and wear it. ஆனால் எங்களுடைய வேதாகமம் தினமும் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு தருகின்றது, எத்தனையோ கட்டளைகளை எங்களுக்கு தருகின்றது. இந்த வேதாகமத்தை சுமருங்கள், நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்லுகின்றது. The word says, carry the Bible and I will carry you. எத்தனை பேர் இன்றைக்கு வேதாகமத்தோடு வந்திருக்கின்றீர்கள்? How many of you come with your Bible? எத்தனை பேர் தினமும் இந்த வேதாகமத்தை ஆசையோடு வாஞ்சையோடு வாசிக்கின்றீர்கள்? How many of you with a desire read this எத்தனை Bible? பேர் இந்த வாக்குத்தத்தங்களை எனக்குத்தான் என்று எடுத்துக்கொண்டு How many of you believe that these promised verses are for me? உலகத்தாருக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். There needs to be a difference between the world and us. அதுதான் எங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வாக்களித்திருக்கின்றார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். God has promised us your sorrows will end. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை சுமக்கும் ஆலயங்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோம். We as a temple of Christ should hold and bear the cross. அந்த எங்களுக்குள் நாங்கள் சுமக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் காணலாம், நாங்கள் உணரலாம், நாங்கள் ருசிக்கலாம், நாங்கள் அதால் பரவசப்படலாம், நாங்கள் அதால் பூரித்து மகிழ்ச்சி அடையலாம். When we carry the kingdom of God, we are able to sense the kingdom of God. ஆனால் மற்றவர்கள் எங்களுக்குள் இருக்கும் ராஜ்யத்தை காண முடியாது. But others cannot see it. ஆனால் எங்களுடைய செய்கைகளால், எங்களுடைய மகிழ்ச்சியால், நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் தலை நிமிர்ந்து ஆண்டவரை நோக்கி நடக்கும் எங்களுடைய நடையுடை பாவனையில் கர்த்தருடைய ராஜ்யம் எங்களுக்குள் இருப்பதை அயலவர்கள் உலகத்தார் உணர்ந்து கொள்ளலாம். But others are able to see through our actions and the way we live today that we are holding and bearing the kingdom of God. இதனால் உலகத்தாருக்கும் கர்த்தரை உடையவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை சுமக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளலாம். And others are able to see this and come into the kingdom of God through சுவிசேஷம் this. சொல்ல வேண்டுமே. Why should we share the gospel?
ஆண்டவரே நான் உமக்கு என்று என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் நாங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் சுமக்கின்றோம். We don't need to ask, well, God, what can I do for you? We need to bear the அதுதான் kingdom of இந்த God. வசனம் சொல்லுகின்றது. இனி சூரியன் உன் பகலிலே வெளிச்சமாயிருக்காது, தேவனே நித்திய வெளிச்சமாயிருக்கின்றார், It says- அதனால் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். It says the sun will no more be your light by day, but the Lord will be your everlasting light, and so your days of sorrow will end. எல்லோருக்கும் இந்த வேத பகுதிகள் வேதாகமங்கள் தெரியும். ஆண்டவர் மரித்து உயிர்த்து 40 நாட்கள் இந்த பூமியிலே இருந்தார். சீடர்களுக்கும் அநேகருக்கும் தரிசனமானார். You know that after he was crucified, he was alive on this earth for 40 days, and he was revealed to his disciples. அப்பொழுது கூட சீடர்களின் கேள்விகளும் அவரோடு இருந்தவர்களின் கேள்வியும் என்ன தெரியுமா? எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும், எப்பொழுது உலகம் முடிவடையும், இந்த ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு எப்பொழுது கொடுப்பீர், எப்படியாக இந்த ராஜ்யம் வரும்? Even then, on that day, their questions were, when will the second coming come? When will your kingdom really come? இப்பொழுது நடந்த அதே சூழ்நிலையில் தான் சீடர்களும் ஆண்டவர் மரித்து உயிர்த்து அந்த 40 நாளளவும் இருந்தார்கள். And the same situation that we are in, those disciples after God resurrected were in. இப்பொழுது நாங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியினால் நாங்கள் அசைக்கப்பட்டு ஒரு வகையிலே சஞ்சலத்தோடு காணப்படுகின்றோம். We are being shaken up by a virus that we cannot even see. அந்த நாட்களிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், ஆனால் அவர் பரமேற போகின்றார், எங்களை தனியே விட்டு போகின்றார். எங்களுடைய நிலைமை எப்படி இந்த பரலோக ராஜ்யம் வரும் என்ற ஒரு சூழ்நிலை பாதகமான நிலையில் தான் அன்று சீடர்களும் ஜனங்களும் கூட இருந்தார்கள். Also in the same way, the disciples and the people of God were when God left them. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். If you read Acts chapter 1, 6 to 8. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். Then they gathered around him and asked him, Lord, are you at this time going to restore the kingdom to Israel? அதற்கு ஆண்டவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே அதிகாரத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் மாறுகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல என்றார். He said to them, it is not for you to know the times or dates the Father has set by his own authority. ஆனால் ஒன்றை அவர் உறுதியாக சொன்னார், நான் போன பிறகு நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், உங்களை தேற்றுவதற்கும் உங்கள் பாவங்களை உங்கள் செய்கைகளை உங்களுக்கு உணர்த்துவதற்கும் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருவார். But he said one thing definitely, once I leave, I will give the Holy Spirit as a comforter to you. ஆகவே அவரை விசுவாசித்தவர்களை தனிமையிலே விட்டு அவர் செல்லவில்லை, பரிசுத்த ஆவியை கொடுத்து விட்டு அவர் சென்று அந்த நாட்களில் பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வந்தது. He did not abandon his believers, but he gave his Holy Spirit to us. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவி அவர்களிடத்திலே வந்த பொழுது அவர்கள் பரவசப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார்கள் என்று இருக்கின்றது. When we read Acts chapter 2, people were filled with the Holy Spirit. ஆனால் அந்த பரிசுத்த ஆவி வந்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியாலே நிறைந்தார்கள், அந்நிய பாஷையிலே பேசினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், எங்களுக்கு ஒரு தேற்றரவாளர் இருக்கின்றார் என்று அவர்களுக்குள் நிச்சயித்துக் கொண்டார்கள். They truly believed when they spoke in tongues and they saw the miracles that the Holy Spirit was in them. இப்படித்தான் நாங்களும் சபையாரும் ஆலயத்துக்கு வருகின்றோம், நல்ல செய்திகளை கேட்கின்றோம், எல்லோரோடும் உறவாடுகின்றோம். ஆனால் பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இருக்கின்றார். அவரை நாங்கள் கண்டு உணர்ந்து அவரின் செய்கைகளுக்கும் அவர் எங்களுக்கு உணர்த்துவதற்கும் நாங்கள் கீழ்ப்படிவதில்லை. But we are also the same. We come to church and we have fellowship and we listen to the messages, but we do not understand that the Holy Spirit is in us and we do not obey to him. பரிசுத்த ஆவிதான் முதலிடத்தில் உங்களிடத்தில் வருவது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்ற அன்றே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்றார். அவருடைய முதலாவது செய்கை உங்களை மகிழ்ச்சி படுத்தினாலும் அவர் நீதியை குறித்து சொல்லுவார், நியாயத்தை குறித்து சொல்லுவார், பாவங்களை குறித்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Once you have accepted Jesus Christ as your Savior, the Holy Spirit is in you, but he will also discipline you. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள், ஆவியின் கனிகள் உங்களுக்குள் நிரம்பி வழியும். You will see that the fruits of Spirit are overflowing in you when the Holy Spirit is in you. அன்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும், பொறுமை இருக்கும், பரிவு, நற்குணம், நம்பிக்கை, கனிவு, நல்ல செயல்கள் யாவும் இருக்கும். ஆகவே மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்தால் துக்க நாட்கள்
உங்களை விட்டு அகன்று You போகும். will see all the fruits of the Spirit work inside you, the love, patience, and joy in you. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை விடுவிப்பதற்காக அவர்களை பார்வோன் மன்னரிடத்திலே மோசேயை அனுப்பினார். God has given Moses to deliver the people of Israel. ஒன்றாய் இரண்டாய் எத்தனை அதிசயங்கள் அற்புதங்களை கண்டார்கள். It is not one or two, but how many miracles did they see? செங்கடலை பிளந்ததை அவர்கள் கண்ணாலே கண்டார்கள். Through their worldly eyes, they saw the Red Sea being split. எத்தனையோ அற்புதங்கள். மன்னாவை ஆண்டவர் காலை உணவாக எழும்பி சாப்பாடு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வேலைக்கு போக வேண்டுமே, உழைக்க வேண்டுமே, எந்த அவசியமும் இல்லை. மன்னாவை கொடுத்தார். வேண்டியது எல்லாம், கேட்டது எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார். Throughout those 40 years, they were fed. They were morning and night. ஆனால் எத்தனையோ அற்புதங்களை கண்ட அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பரலோகத்தை அவர்கள் காண முடியாமல் போயிட்டு. காரணம், Even those majority of people wasn't able to go into the land, the promised அவர்கள் land. தங்கள் நிறைவுகளை பார்க்காமல் குறைவுகளையே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். Because they didn't see the fullness that was in them, but they saw what they were lacking constantly. முறுமுறுத்தார்கள். They murmured. வழிகாட்டி அந்த மோசேயை கல்லெறிய கூட முயற்சி They செய்தார்கள். even tried to stone Moses. நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? How are we? எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார். How many wonders has God done to us? இத்தனை வருடங்கள் பாதுகாத்த ஆண்டவரை விட்டுவிட்டு நாங்கள் நேற்று வந்த இந்த சாதாரண காணாத ஒரு கிருமிக்கு அஞ்சி எத்தனையோ பேர் டிப்ரெஸ்ட், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் கேட்காத கேள்விகளை, கேட்காதவைகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். We see many people going into depression, into stress and all these disorders because we don't trust the God who has led us this far. உலகத்துக்குள் போய் பாருங்கள், ஜனங்களின் பேச்சுக்கள், அவர்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கின்றது. 2 meters distance, தள்ளி நில்லுங்கள், எப்படி, இதெல்லாம் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது துக்கமாய் இருக்கின்றது. I am really sorry when I see how people in the world talk. We have to keep a distance from one another. கட்டி தழுவ முடியாது, அரவணைத்துக் கொள்ள முடியாது, அயல் வீட்டுக்கு போய் உறவாடி கொள்ள முடியாது, சொந்த பிள்ளைகளை நாங்கள் கட்டி அணைக்க முடியாத நிலைமைகள். We're not able to go to our neighbor's house. We're not able to compass our own children. இருந்தாலும் ஆண்டவர் சொல்கின்றார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். Even still, God is saying your days of sorrow will end. என்ன காரணம்? ஆண்டவர் என்னையும் உங்களையும் நேசிக்கின்றார். Why? Because He loves us. எத்தனை முறுமுறுப்புகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பார்த்து சொன்னார்கள். மோசேக்கு எத்தனை கடூரமான வார்த்தைகளை பிரயோகித்தார்கள். இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு சில காரியங்களை பேச இருக்கின்றார். How many times the people of Israel murmured against God? We are also doing likewise, but God does not leave our side. ஆண்டவருடைய குணாதிசயங்களிலே மிகவும் கவரக்கூடிய ஒரு குணாதிசயம் மனதுருக்கம். God's characteristic that really இந்த captures me, உலகத்தை compassion. பார்த்து, எங்கள் ஜனங்களை பார்த்து, என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் மனதுருகுகின்றார். God is having compassion on us today. ஒன்று சொல்லுகின்றேன், எங்கள் தலையில் இருக்கும் ஒரு தலைமயிர் கூட ஆண்டவருக்கு தெரியாமல் விழாது. Even a hair from my head will not fall without God's knowledge. ஆனால் ஒன்றை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் அனுமதிக்காமல் இதை உலகத்திற்குள் இந்த கிருமி வரவில்லை. But without God's permission, coronavirus has not ஆகவே come. ஆண்டவர் என்ன காரணத்திற்காய் அனுமதித்திருக்கின்றார்? Why has God allowed this virus to come? எத்தனை பேர் சிந்தித்து பார்த்தீர்கள்? How many of you have thought about this? ஆனால் தேவனை அறிந்தவர்களுடைய பேச்சு என்ன? கடைசி காலம், தேவன் வரப்போகின்றார், ஆண்டவர் வரப்போகின்றார். We that know God, we say this is the last days. It is the coming of God. அந்திகிறிஸ்து எப்பொழுது வருவான்? தேவன் எப்பொழுது வருவார்? எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும்? When is Antichrist going to come? When is the kingdom of God going to come? எப்படித்தான் சீடர்களும் கேட்டார்கள், எப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீர்? எப்பொழுது இஸ்ரவேலுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுப்பீர்? That's the same question that the disciples asked. When is your kingdom going to be established? ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்குள் தான் என்னுடைய ராஜ்யம் இருக்கின்றது. My kingdom is in the midst of you. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Ezekiel 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். கர்த்தர் கூறுகின்றார்.
God says, "Do I take any pleasure in the death of the wicked?" declares the sovereign Lord. "Rather, am I not pleased when they turn from their ways and live?" நன்றாய் கவனித்து பாருங்கள். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு விருப்பமோ என்று கேட்கின்றார். He says, "Do I take pleasure in the death of the wicked?" நானும் நீங்களும் துன்மார்க்கன் அல்ல, நாங்கள் பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். We today are not wicked because we have been cleansed by the blood of our Lord ஆண்டவர் Jesus. கூறுகின்றார், துன்மார்க்கன் சாகிறதே எனக்கு விருப்பமில்லை. He says, "I'm not pleased in the death of the wicked." பாருங்கள், மனம் திரும்பும்படியாய் மனதுருகுகின்ற கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து கூறுகின்றார். The God who wants you to repent is looking at us today. அதே அதிகாரத்தில் 32வது வசனம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். The same chapter, verse 32, "Repent and you so live." சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை, எல்லா துரோகங்களை உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயங்களையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களே சாக வேண்டும். கர்த்தர் கேட்கின்றார். Ezekiel 18, verse 32, sorry. "For I take no pleasure in the death of anyone, declares the sovereign Lord. Repent and you so shall live." ஆகவே கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள். உங்களுக்கு புது இருதயங்களை நீங்கள் உங்களுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் இருதயத்துக்கு உங்களுடைய இருதயத்தை ஆளுகை பண்ணும் என்றால் அது புது இருதயமாய் அவருடைய ஆவியால் நீங்கள் ஆளப்பட்டால் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். When our hearts are controlled by the Holy Spirit and by God, our days of sorrow will come to an end. மீண்டும் எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். 33வது வசனம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் Ezekiel 33:11 ஆண்டவர் சொல்கின்றார், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகின்றேன். "Say to them, as surely as I live, declares the sovereign Lord, I take no pleasure in the death of the wicked." மீண்டும் துன்மார்க்கனுக்கே ஆண்டவர் கதைக்கின்றார். ஏனென்றால் காரணம் ஆண்டவருக்கு தெரியும், அநேகரும் பாவம் செய்து அவருடைய மகிமையை நாங்கள் இழந்து போயிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் துன்மார்க்கன் இல்லை, ஆனால் துன்மார்க்கனே சாகுவது அவருக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் கூறுகின்றார். Once again in this verse, God talks to the wicked because a lot of us fall short of the glory. என் ஜீவனை கொண்டு சொல்கின்றேன், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்களே சாக வேண்டும். But rather turn from the ways of evil, turn from your evil ways. Why will you die, people of Israel? யாரும் சாகுவதும் கஷ்டப்படுவதும் நிந்தையை அனுபவிப்பதும் கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. God is not pleased even when there is a wicked who dies. நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், உங்கள் இருதயத்தில் கேட்கலாம், அது பழைய ஏற்பாடு, அது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கூறியது என்று. You might ask, is this the same? But that is in the Old Testament. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் கூறுகின்றார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் கொண்டிருக்கின்றார். It says in 1 Timothy 2:4, who wants all people to be saved and to come to a knowledge of the truth. ஆகவே 2 பேதுரு 3:9 சொல்கின்றார், தாமதிக்கின்றார். இன்று உலகத்தார் எங்களுடைய பரிசுத்தவான்களின் பேச்சு என்ன? ஆண்டவர் எப்பொழுது வருவார்? ஆயத்தப்படுத்துவதை விட்டு ஆண்டவர் எப்பொழுது வருவார்? இதுதான் எல்லோருடைய பேச்சும். யூடியூபை திறந்தால் இதுதான் பேச்சு. We who are righteous people, even Christians, we say, when is God going to come? We have no patience. எங்களை பார்த்து அன்பான சகோதர சகோதரிகளை என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், தாமதிக்கின்றார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கின்றார். 2 Peter 3:9, the Lord is not slow in keeping his promise, as some understand slowness. Instead, he is patient with you, not wanting anyone to perish, but everyone to come to repentance. மனம் திரும்புவதை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். God wants us to repent. நாம் மாத்திரம் மனம் திரும்பி பரலோகம் போனால் காணுமா? மற்றவர்களையும் மனம் திரும்ப பண்ண வேண்டும். உங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நித்திய வெளிச்சமாய் தேவன் உங்கள் உள்ளத்தில் பிரகாசித்துக் கொண்டிருப்பார் என்றால் உங்களுடைய வெளிச்சமாகிய இருதயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டி உங்கள் வெளிச்சத்தை மற்ற அயலாருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் வேலை செய்பவர்களுக்கும்
ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் இயேசுவின் பிரகாசத்தை நீங்கள் காண்பிப்பீர்களானால், not only should we repent, but we who have the kingdom of God established in our hearts, we should show it to our neighbors and to people at work and to people that see us. நிச்சயமாய் எங்களை பார்த்து அவர்கள் ஒரு வித்தியாசம் இவர்களிடம் இருக்கின்றது, ஒரு பிரகாசம் இவர்களிடம் இருக்கின்றது, இதற்குரிய காரணம் என்ன என்று எங்களை நாடி அவர்கள் வருவார்கள். And those people who are looking at you living your lives every day will come to you and see that there is a difference in you. கர்த்தர் சிறு மந்தையே, எங்களுடைய கென்டன் சபையை பார்த்து சொல்லுகின்றார், சிறு மந்தையே உங்களுடைய ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா, எங்களுடைய பிதா சித்தமாயிருக்கின்றார். Oh, he says today to Kenton Bethany, little flock, for your father has been pleased to give you the kingdom. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். Your days of sorrow will end. நீதியின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகின்றீர்களா? பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்பதை நீங்கள் மறந்து போகவிடாதீர்கள். Are you being oppressed because of the kingdom of God? Do not forget that the kingdom of God is prepared for you. பகலிலே சூரியன் வெளிச்சம் கொடுக்காவிட்டாலும் நித்திய வெளிச்சமாகிய சூரியன் என்னிலும் உங்களில் பிரகாசிக்கின்றார். அவரே எங்கள் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவார். Even if the sun doesn't give you light by day, the Lord is your everlasting light and he will shine on us. வாக்கு பண்ணி இருக்கின்றார். எங்களுக்கு நாங்கெல்லாம் பயணம் போகும் பொழுது எங்களை விட்டு விட்டு போய் விடுவார்கள். பிரதரோட நான் போவேன், பிரதர் ஃபாஸ்டா போவேன், நான் பின்னால ஓடி போவேன். சில நேரங்களிலே நான் எனக்குள்ளே யோசிப்பாங்க, முன்னால ஓடி போறேன், நான் லகேஜோட பின்னால இழுபெட்டு போறேன் என்று. ஆண்டவர் நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கின்றார். அவர் வரும் பொழுது எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, ஆனால் இப்பொழுது எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you, for God is going to come with us. இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய சபையின் அறிவித்தல்களுக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். We will now listen to the church's announcements. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம் எங்களுடைய கென்டன் பெத்தானியா ஆராதனைக்கு. Once again I welcome all of you in the name of our Lord Jesus Christ. இன்றைய நாளிலே அநேகரை பார்ப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Very happy to see all of you. May God bless you. தயவு செய்து தொடர்ந்தும் அரசாங்க சட்டத்திட்டங்களை நீங்கள் கடைபிடிக்கும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Kindly ask you to keep following the government rules. ஆராதனை முடிந்த பின்பு நாங்கள் நின்று கூடி கதைக்கவோ பேசவோ முடியாது. ஆகவே தயவு செய்து அங்கே பின்னாலே உள்ள அந்த ஃபயர் எக்ஸிட் மூலமாக நீங்கள் வெளியேறுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Kindly after the service is finished, I kindly ask you to leave through the fire exit at the back. அங்கே போகிற பொழுது அங்கே அதிலே பின்னாலே காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை நீங்கள் அதிலே போடும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். There is an offering and tithes box at the back, so please do so on your way out. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உங்களுடைய ஆராதனை காலை 9:30 மணிக்கு இந்த இடத்திலே நடைபெறுகின்றது. ஆகவே தயவு செய்து தொடர்ந்தும் உங்களுடைய பெயர்களை நீங்கள் எனக்கு அறிய தருவீர்களானால் அது எனக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வருவீர்கள் என்றால் நீங்கள் அறிய தர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது போனால் நீங்கள் வர முடியாத ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்பட்டால் தயவு செய்து நீங்கள் முன்கூட்டியே எனக்கு அறிய தரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Please continue to let us know the names when you are coming to our service every Sunday at 9:30. If you are regularly coming, that's fine, but if you are not able to come to one Sunday, then please let Pastor know. அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆராதனை நேரலை மூலமாக அங்கே ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் வெப்சைட்டிலும் போடப்பட்டு வருகின்றது. Our service is also being streamed live on Facebook, YouTube and our website. ஆனால் ஒரு அறிவித்தல், இன்றைய ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் போடுவோம். But this Sunday service will only come live next week. இன்றைக்கு இப்பொழுது போய்க்கொண்டிருக்கிற ஆராதனை கடந்த வாரத்திலே நடைபெற்ற ஆராதனை. The live that is going on right now will be one that happened last week. ஆகவே இதை தயவு செய்து கவனத்திலே கொள்ளுங்கள். Please keep this in mind. இந்த வேளையிலும் நாங்கள் காணிக்கை தசமபாகங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். கண்களை மூடி Let's pray for the tithes and offerings. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் காணிக்கை தசமபாகங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Lord, we come for every person who is giving you the tithes and offerings today. பேராய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Pray, bless them by name, Lord Jesus. ஆண்டவரே, கஷ்டத்தின் சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உமக்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் காண்கின்றீர்கள். Lord, even in our times of trouble, we see that you are a God who sees our ஆண்டவர், hearts. அதுக்கு ஏற்ற பன்மடங்கான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you give them the blessings that they need. இந்த காணிக்கைகள் தசமபாகங்கள் சரியாக ஊழியத்திலே பயன்படுத்த ஊழியர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, give the leadership the wisdom that they need to use this money wisely. உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம்.
our hands we commit. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல In the பிதாவே. name of Jesus we pray and ask. ஆமென். Amen. இந்த வேளையிலே நாங்கள் யாவருமாக எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். ஜெயம் தரும் இயேசு என்னிலே தோல்வி என்பதே இல்லையே. அந்த ஜெயம் தருகிற இயேசு எங்களுக்குள்ளாக இருக்கின்றார். ஆமென். God gives us victories in us. ஆகவே தோல்வி என்பது இல்லை. அந்த கல்வாரி சிலுவையிலே தோல்வியே இல்லை. ஆமென். ஆகவே நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். ஜெயம் தரும் இயேசு என்னிலே தோல்வி என்பது இல்லை. ஜெயம் தரும் இயேசு என்னிலே தோல்வி என்பது இல்லை. ஜெயம் 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 ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் 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 ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே தோல்வி என்பது இல்லை. சொல்லுவோம் ஆமென். ஜெயம் தரும் இயேசு என்னிலே தோல்வி என்பது இல்லை. கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை. சாத்தானின் தலைகள் உடைத்தனவே. கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை. சாத்தானின் தலைகள் உடைத்தனவே. எனக்கு எதிராய் வரும் ஆயுதங்கள் இனிமேல் ஒன்றும் வாய்த்திடாதே. ஒரு வழியாய் சத்து எழும்பி வந்தாள், மறுவழியாய் அவன் ஓடிப் போவான். ஆமென். ஜெயம் தரும் இயேசு என்னிலே தோல்வி என்பது இல்லை. ஜெயம் தரும் இயேசு என்னிலே தோல்வி என்பது இல்லை. ஜெயம் 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 ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் 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 ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Speak to God. ஜெபித்து நாங்கள் ஆராதனையை நிறைவு செய்ய போன்றோம். Let us pray. எல்லாருமாய் கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். So close our eyes and look up to God. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Heavenly Father, we give thanks to you. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். We thank you for you are glorified in our service. நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி இருக்கிறீங்களே. You have said that our sorrows will end. நீர் எங்களுக்குள்ளாய் இருந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்த போகிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for you are in us and you will lead us. இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனைகளே நீர் ஆண்டவரை பிரியப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். We thank you for you are pleased with our communion service அழைத்து today. வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you for all the children who are amongst கடந்த us. வாரம் முழுவதிலும் ஆக நீர் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for protecting every one of us in the last இந்த week. புதிய வாரத்திலும் நீர் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பேராய் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். We pray in the coming week that you protect, you lead us and you bless us. யாருக்கும் எவருக்கும் எந்த தீங்கும் பொல்லாப்புகளும் வாதைகளும் அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுவீர்களா. Let no harm come near us. தொடர்ந்தும் ஆண்டவர் இந்த வாரத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. Lord, you continue to bless our services and ministries. இன்னும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நெருங்கி வர நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to come closer to you. உம்முடைய வருகையிலே நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்பட கிருபை செய்தல். Let us be prepared for your coming. அழிந்து போகிற ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வர உதவி செய்தல். Let us bring all those lost souls into your kingdom. இந்த நாளிலும் விசேஷமாய் தேவராஜன் அங்கிளை கர்த்தர் பலப்படுத்துங்க. அவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க Lord, ஆண்டவரே. you strengthen Uncle Devarajan today. ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரோடும் கூட இருந்தருளுங்க. Keep every one of us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus we pray. Amen. The grace of the Lord Jesus Christ and the love of God
and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவுது. ஆமேன். யாவருமாக இருதயத்திலே சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.